ஆயிரம் தலைமுறைக்கும் கிருபையாயிருக்கும் எங்கள் தூய திரியக தேவன் உமது நாம பெரும் புகழேற்றும் சுவாமி. தேவனின் அனைத்தும் செய்துமுறை காற்றில் நேர்ந்தவர் நினைத்ததுனாலும் தடைப்படாதப்பா. அடியான மறித்து நீங்க பேசுங்க, உமது வார்த்தைகள் வெளிப்படட்டும். சீரா உழுவப்பட்ட எங்களுடைய இருதயங்களிலும் உமது வசனமாகிய விதை நூறத்தனையாய் பலன் கொடுக்கட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா தூங்குனீங்க. இதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. அந்த ஒரு முடிவோடு நம்ம இன்னைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். எப்படி இருந்தாலும் தூங்கிடுவீங்க இல்ல? இல்லையா? சூப்பர். ஓகே, என்ன பண்றதுங்க, நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படி. சரி, ஓகே, நைஸ். சரிங்க, நம்ம தொடர்ச்சியா என்னுடைய கிளாஸ், நான் கிளாஸ் எடுக்கிறப்ப எத்தனை பேர் இந்த வருஷம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க? அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகே. தொடர்ச்சியா நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த தலைப்புன்னு சொல்ல முடியுமா? சீஷர்த்துவம். வெரி குட், சீஷர்த்துவம். இன்னைக்கு சீஷர்த்துவத்தோடைய கடைசி பகுதி. ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்க போது நம்முடைய சபையில சீஷர்த்துவத்தை எப்படி ஆரம்பிப்பதுன்றது நம்ம கூர்ந்து கவனிக்க போறோம். ஸோ கொஞ்சம் முக்கியமான கருத்துக்களை இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சில கஷ்டமான உண்மைகள் வந்தால் பொறுத்துக்கணும், அதை சாதாரணமா ஏத்துக்கணும், மிழுங்கிடணும். ஓகே, அது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். கசப்பா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது ப்ளீஸ். ஓகே, ஏன்னா இந்த சப்ஜெக்டை டிசைன் பண்ணவர் டாக்டர் ஜோஷ்வா. நம்மளுக்கு ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்தார் இல்லையா, அவர் டிசைன் பண்ணாரு. நான் 5 வருஷத்துக்கு முன்னே இதை கத்துக்கினேன். அதை எனக்கு ஃபாலோ பண்ணின்னு வரதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ இந்த டைம்ல இதை எக்ஸிக்யூட் பண்ண இந்த வருஷம் ஆண்டவர் கிருபை செஞ்சா. சரிங்க, ஓகே. இப்போ நம்ம சபையில தலைவர்களை ஏற்படுத்துறோம் இல்லையா? சபையில தலைவர்கள், நம்மளுக்கு அடுத்து செகண்ட் லைன் லீடர்ஸை ஏற்படுத்துறோம். எதின் அடிப்படையில் அவர்களை ஏற்படுத்துறோம்? தகுதியின் அடிப்படையில். அந்த தகுதிகள் என்ன? அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், ஆத்ம பாரம் உள்ளவர்களா இருக்கணும், வசனத்தை சாலமா பேசுறவர்களா இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கணும், வசனத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளணும், தேவ அழைப்பு இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், ஆத்ம பாரம், ஜனங்களை நேசிக்கிறவங்களா, ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். கரெக்டான பாயிண்ட். அப்புறம் வேற, பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும், ஞானம் இருக்கணும், கீழ்ப்படியணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஓகே, நிர்வாக திறன் இருக்கணும், அன்பு கூறுதல், அனுசரிச்சு போகணும், சகிப்பு தன்மை இருக்கணும். புரியல? கனிகள் கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். ஓகே, சரி. தாங்குற இருதயம் இருக்கணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும், வேத ஞானம் இருக்க வேண்டும். அப்போ நல்ல உற்சாகமா இருக்க ஒரு ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். நல்ல ஆக்டிவா எல்லாருக்கும் சகலமா பழகுற ஒரு மனிதனை நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம் இல்ல? உண்மையில அப்படிதான் நம்ம செய்யறோம். நம்ம கையால சொல்ற காரியத்தை நம்ம காலால சொல்ற காரியத்தை கையால செய்கிற ஜனங்களை தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்குவோம். நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குவோம். அவங்களும் மனம் கூசாம ஒரு வார்த்தை நம்மளுக்கு எதிர்த்து பேசாம செய்வாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் அவங்க தான் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். சடனா அவங்களுக்கு வேலை கெட்டுன்னு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு குழுவான ஜனத்தை நம்ம தேட வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அப்படித்தானே? இது வழக்கமா நடந்துட்டே வருது சபையில. இது வழக்கமா சபையில அதிகமா நடந்துட்டு இருக்குல்ல? ஒரு கூட்ட ஜனம் நல்லா வந்துட்டு இருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் சபையோட எல்லா ஊழியத்திலும் ஈடுபாடோடு இருப்பாங்க. சடனா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முன்ன, ஏதோ ஒரு சக்சஸ்ஃபுல்
இல்லை எனக்கு இது கிடைச்சிச்சு அது கிடைச்சி நான் இங்கே வேலைக்கு போகணும் அங்கே வேலைக்கு போகணும் என்ற ஒரு காரணத்தோடு நம்ம சபையை விட்டு போவாங்க, தசம் பார்க்க மட்டும் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. நம்மளும் உண்மையாலுமே ஆண்டவர் தான் அவங்களை உயர்த்தி இருக்கிறார், அடுத்த கட்ட தலைவர்களே அவங்க ஆண்டவர் ஏற்படுத்த ரெடி ஆயிட்டார் என்ற நோக்கத்தோடு நம்மளும் இந்த தயாருக்குள்ள வந்துடும். அப்பேற்பட்டவர்கள் உண்மையான சீடர்கள்னு வேற சொல்லிடுறோம். இது சீஷர்த்துவம் அல்ல. இப்படி இருக்கிற ஜனங்கள் சீஷர்களா வாழ முடியாது. இவங்க சபையோட சீஷர்கள் அல்ல, இவங்க ஆண்டவருடைய சீஷர்கள் அல்ல. அப்போ ஒரு சபையில சீஷர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? யார் சீஷர்கள்? யார் இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள்? இப்போ என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய சீடனா மாறுகிறான், அப்படிதானே? என்னை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க யாருடைய சீஷனா மாறுறாங்க. அப்போ இவ்வளவு வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா காரியங்களை வச்சு பார்த்தா உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நீங்க தலைவரா ஏற்படுத்துறீங்க. உங்களுடைய பேச்சுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள தலைவர்களா ஏற்படுத்துறீங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய சீடனா இருக்கிறவர்களே தலைவர்களா ஏற்படுத்துறீங்க. யாருமே ஆண்டவருக்கு சீஷனா இருக்கிறாங்களான்னு பார்க்கறதே இல்லை, பார்த்ததும் இல்லை. உண்மை, அது கரெக்ட், அதுதான் உண்மை. ஏன்னா என்ன விஷயம்னா நம்ம உண்மையாலுமே வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களை உருவாக்க வேண்டும், எப்படி சீஷர்களை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில உண்மையாலுமே நம்ம சீஷர்களை உருவாக்கல சபையில, அப்படி ஜனங்களை நடத்தவும் இல்லை. நம்ம வாலிப பசங்களை சபைக்குன்னு தேர்ந்தெடுத்து சபையில யூத் மீட்டிங் நடக்குதா, யூத் மீட்டிங்ல நம்ம அதிகமா எது மேல கவனம் செலுத்துறோம்? ஜனங்களை ஆக்டிவா வச்சுக்கணும், பசங்களை ஆக்டிவா வச்சுக்கணும். அடுத்த வாரம் அவங்க திரும்பி வரணும், அவங்களுக்கு போர் அடிக்க கூடாது, அவங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கணும், அவங்க நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்படி ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா கடைசி ஒரு 10 நிமிஷம் ஆண்டுடைய வாசனத்தை அப்படியே மெண்டு மிழுங்காம கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லி அனுப்பிடுறோம். இப்போ இப்படி இதுல ஆக்டிவா இருக்கிற ஜனங்களை அதனுடைய மதிப்பீடுன்னு அடிப்படையில அவங்கள சபைக்கு சீஷரா ஏற்படுத்திடுறோம். ஆனா அவங்க உண்மையாலுமே சீஷர்களா இருக்கிறாங்களா என்றதுதான் கேள்வி. அவங்களால சபை வளர்ச்சி அடையுதான்றது ஒரு கேள்வி. சபையுடைய வளர்ச்சிக்கு நாம் செய்கிற வாலிப ஊழியம், சிறுவர் ஊழியம், இல்ல முதியோர் ஊழியம், எப்பேற்பட்ட ஊழியமா இருந்தாலும் அது சபையுடைய வளர்ச்சியை எவ்வளோ உயர்த்தி இருக்குன்றத பார்க்கணும். உயர்ந்திருக்கா? இல்ல. இந்த சீஷத்துவத்துல செகண்ட் சாப்டர் நம்ம செகண்ட் டாபிக் பார்த்தது என்னன்னா, சபையோடைய ஆரோக்கியம் முக்கியம், சபையோடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு ஞாபகம் இருக்குங்களா? சபையோடைய ஆரோக்கியம் தான் முக்கியம், சபையோடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லை. என் சபையில 100 பேர் இருக்கிறாங்க, வெல் குட். 100 பேரும் நல்ல உண்மை உள்ள பலனுள்ள கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, பாஸ்டரே இல்ல அங்க. தேங்க்யூ. சரி,
இப்போ இதன் அடிப்படையில சபையுடைய வளர்ச்சியை நம்ம தீர்மானிக்கிறோம்னா சபையுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், சபையுடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லை. சபையுடைய ஆரோக்கியம் எதன் அடிப்படையில தீர்மானப்படுகிறது என்றால், நான் ஒரு 9 காரியங்களை கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? 9 கேரக்டர்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு, சொல்றீங்களா? வார்த்தை, ஆவி, ஓகே, வர்ஷிப், ஜெபம், அப்புறம் துதி. ஓகே, 4. ஐக்கியம், ஃபெலோஷிப், மினிஸ்ட்ரி அதாவது சர்வீஸ், சாட்சி, குணம், டிசைபிள் மேக்கிங். இந்த 9 காரியங்கள் ஞாபகம் இருக்குங்களா? வார்த்தை, ஆவி, 3வது ஜெபம், 4வது துதி, 5வது ஐக்கியம் ஃபெலோஷிப், 6வது ஊழியம் அதாவது சர்வீஸ், 7வது சாட்சி, 8வது குணம் கேரக்டர், 9வது சீஷர்களை உருவாக்குகிறது. சோ இந்த 9 குணமும் நம்ம சபையில ஏற்படுத்தி இருக்கிற தலைவர்கிட்ட இருக்கா அல்லது சபை தலைவர்கிட்டே இருக்கா? சபை தலைவரே இல்லைங்களா? இல்ல சபை தலைவர்கிட்ட இது இல்லையா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, நீங்கள் போய் சகல ஜாதியரும் என்ன சொன்னாரு? சகல ஜாதியரும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சாதாரணமான விசுவாசிகளா இருக்கணுமா இல்ல சீஷர்களா இருக்கணுமா? எதன் அடிப்படையில் இதை நான் சொல்றேன்? வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் சீஷர்களாய் இருக்கணும். இப்ப சீஷர்களாய் இருந்தால் மட்டும்தான் சீஷர்களை உருவாக்க முடியும். சீஷர்களாய் இருந்தால் மட்டும்தான் சீஷர்களை உருவாக்க முடியும். அப்போ சீஷனா இருக்கவே தெரியாதப்போ சீஷர்களை உருவாக்க முடியாது. ஒரு 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 நிலை இருக்குது. என்னன்னா, சீஷனா இருப்பது எப்படின்னு தெரியும், ஆனா சீஷனா இருக்கிறது இல்லை, அதை நடைமுறையில கொண்டு வருது. எல்லா வேத அறிவும் இருக்கும், ஆனா அந்த எல்லா வேத அறிவையும் நம்ம நடைமுறையில கொண்டு வருது. அப்போ சீஷத்துவத்தை அல்லது ஒரு சீஷனை நான் என் சபையில எப்படி ஆரம்பிப்பது? எதன் அடிப்படையில் நான் போவது? ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதுல 3 பிரிவு இருக்கு. இந்த 3 பிரிவுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் லெவல், அஸ்திபார நிலை. ஃபவுண்டேஷனல் லெவல். இந்த அஸ்திபார நிலைக்கு இப்ப நம்ம சொன்ன 9 குணாதிசயங்களும் அவருக்குள்ள இருக்கணும். இந்த அஸ்திபார நிலையிலே அந்த மனுஷனுக்குள்ள 9 குணாதிசயங்கள் இருக்கணும். ஒருவேளை அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு நபருக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு ஆண்டுடைய வசனத்து மேல அதிகமான ஆர்வம் இருக்கலாம், ஆனா ஜபம் பண்ணாதவங்களா இருக்கலாம். இல்ல அதிகமா ஜபம் பண்றவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஆராதிக்காதவர்களா இருக்கலாம். வசனத்து மேல அதிகமான நாட்டம், ஜபம் இருக்கும், அதிகமா சபைகளில் ஈடுபாடெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தா குணம் இல்லாமல் இருக்கும். குணம் இருக்கும், சாட்சி இருக்கும், ஆனா பைபிள் பத்தி எதுவுமே தெரியாது. சரி, எல்லாமே தெரியும், குணம் இருக்கும், சாட்சி இருக்கும், வேதத்தை பத்தி எல்லாம் தெரியும், ஜபம் பண்றாங்க, விசுவாசமா இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிறாங்க, ஊழியத்திலும் ஈடுபாடு கொண்டு இருக்காங்க, ஆனா சீஷர்களை உருவாக்குறதுல ஈடுபாடு இல்லை. இதுல ஏதாவது ஒரு காரியத்துல மிஸ் ஆனா கூட அவங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல இல்லைன்னு. அப்ப அஸ்திபாரமே எல்லா 9 குணங்களும் அவருக்குள் இருக்க வேண்டும். இந்த எல்லா 9 குணத்தை குறித்ததான அறிவு மட்டும் இல்ல, இந்த எல்லா 9 குணங்களையும் அவங்க கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். அவங்க நடைமுறை வாழ்க்கையில இது இருக்கணும். இது ஃபவுண்டேஷன் லெவல். அடுத்த லெவல் செகண்ட் மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லுவோம். ஓகே, மெச்சூரிட்டி முதிர்ச்சி, ஓகே, பக்குவப்படுதல். ஓகே, இந்த 9 காரியங்களும் உடையவர்கள் இந்த 9 குணங்களையும் ஊழியத்துல எப்படி பயன்படுத்துறாங்க என்றது ரொம்ப முக்கியம். இது செகண்ட் லெவல். எல்லாமே தெரியும், ஆனா சரியா ஊழியம் செய்யலனா, அவங்களுடைய அழைப்புல நின்று இந்த காரியத்துல ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ளனா அது வேஸ்ட் தானே. வீடு ஃபுல்லா புக் வச்சு நிற்பாங்க,
பேச சொன்னா பேச மாட்டாங்க. இத்தனை புக்கை படிச்சிருக்கலான்னு கேட்டா இல்ல, சும்மா ஷோக்கு. இங்க உட்காந்து ஆஃபீஸ்ல உட்காந்து போட்டோ எடுத்தோம்னா பின்னால ஃபுல்லா புக்ஸ் இருக்கும். நம்ம என்ன அம்பேத்கர் மாதிரியும் நம்ம பின்னால ஃபுல்லா புக்ஸுங்க நிரம்பி இருக்கோம். அவ்வளோ ஞானமும் இங்க இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பேஜ் கூட திருப்பி இருக்குமா? அந்த நிலைமையில சபைகள் இருக்கு. ஆமா, உண்மையா இருக்கு. வசனம் தெரியும், வேதம் தெரியும், ஜபம் பண்ண தெரியும், விசுவாசமா இருக்க தெரியும், நல்ல சாட்சினா என்னன்னு தெரியும், கெட்ட சாட்சினா என்னன்னு தெரியும். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது உலக வாழ்க்கை. இவங்க நம்ம சபையில லீடர்ஸா இருக்காங்க தானே, இவங்களுக்கு தானே இரண்டாம் கட்ட தலைவர்களா ஏற்பட்டு இருக்கிறோம். எனக்கு அடுத்து இவங்க தான் வேற நம்ம தைரியம் வர சொல்லிட்டு வேற இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, நிறைய ஜனம் ஃபெயில் ஆயிட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்ல அவங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்துல ஆண்டவர் அவங்களை எந்த ஊழியத்துக்கு நியமிச்சிருக்கிறாரோ அந்த ஊழியத்துல அவங்க கரெக்டா அதை கடைபிடிக்கணும். ஒரு சில பேருக்கு ஆண்டவர் சுவிசேஷகரா அழைச்சிருப்பார், சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார். அவங்க சுவிசேஷ ஊழியம் மட்டும் தான் செய்யணும். ஆனா செகண்ட் லைன் லீடர்ஸ்க்கு சர்ச்ல எல்லாருக்கும் பாஸ்டருடைய புல்பிட் மேல தான் கன்ஃபியூஸ். எல்லாருக்கும் பாஸ்டர் இல்லாத டைம்ல அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். இதுல குட் ஃப்ரைடே அப்ப 7 வார்த்தை பேசுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவோமா? யாரோ ஒருத்தர் 100% பாஸ்டரையே இமிடேட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் போலவே பேசுவாங்க. எல்லாரும் பாஸ்டர் பேசுற மாதிரியே இருந்துச்சு பிரதர். ஒரு நாளும் ஆண்டவரை பேச அனுமதிக்க மாட்டாங்க. சரி, மூணாவது கட்டம், அட்வான்ஸ் லெவல், ஃபைனல் ஸ்டேஜ், சீஷர்களை உருவாக்குறது. இவங்க தான் சீஷர்களா இருப்பாங்க. நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அவர்கள் ஒரு சபையை அல்லது ஒரு சபை குழுவை நடத்துகிற நிலைக்கு வருகிறப்போ. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இது நம்ம எப்படி அவங்களை கண்டுபிடிப்போம் அவங்க சபையை நடத்த ரெடியா இருக்கிறாங்கன்றத? அவங்க செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலா ஒரு மனுஷன் உண்மையாலுமே எல்லா காரியத்திலும் கரெக்டா இருக்கிறாங்களான்னு நம்ம எப்படி தீர்மானம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வசனம் எவ்வளவு கிரியை செய்யுதுன்னு பார்த்து, அந்த மனுஷன் எவ்வளவு வசனத்தின் அடிப்படையில வாழுறாங்கிறது நிமித்தமா. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்ல, யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோவான் 15:10. John 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இல்ல என்னுடைய அன்புல நீங்க நிலைத்து நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒரு உதாரணத்தை கேட்கிறேன். நீங்க யார் சிறப்பானவர்கள் ஆண்டுடைய பார்வையில் நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு பாஸ்டர் நினைச்சுங்க, என் சபையில 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சபையில இருக்க எல்லா காரியத்திலும் ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்க. நான் சொல்றத அப்படியே செய்யறாங்க. பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட், அவ்வளோ பெர்ஃபெக்ட். சபையில இருக்க எல்லாருக்கும் அவங்க பிடிக்கும். உண்மையாலுமே அவ்வளோ ரொம்ப ஃபேமஸ், சபையில முழு சபையில ஃபேமஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு, எல்லாரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வீட்டுக்குள்ள மாதிரியே பார்ப்பாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா எல்லாத்துலயும் ஆக்டிவ். சர்ச்ல இருக்க சர்ச் பெருக்கிறது, கிளீன் பண்றது, பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றது, பாஸ்டருக்கு துணி துவச்சுக்கிறது எல்லாம் செய்யறாங்க இவங்க ஒரு பக்கம். ஆனா அவங்களுக்கு வசனத்தை கடைபிடிக்கிற ஞானம் இல்லை, வசனத்தை கடைபிடிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இது எதுவுமே செய்யாத ஒரு பையன், எதுவுமே செய்யாத பையன். சபை ஐயோ இவனாத்துக்கு தான் சர்ச்சுக்கு போறானு நினைக்கும். ஆனா அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்கிறார். இப்ப யார் ஆண்டுடைய பார்வையில விசேஷமான கற்பனை? ஆனா நம்மளுக்கு அவங்கள பார்த்தா ஆகுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட நிறைய தெரியும். அவங்க நம்மளோட அதிகமா ஜபம் பண்ற ஆளா கூட இருக்கலாம்.
அவங்கள நம்ம அடையாளப்படுத்துகிறது இல்லை. நம்மளுடைய பார்வையெல்லாம் நம்மளுடைய ஊழியத்துக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ அதை தான் பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே கரங்களை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டாம நம்மளுடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்து விட்டோம். அதனால என்னுடைய ராஜ்யத்துக்கு யார் பலசாலியா இருப்பாங்களோ அவங்கள நான் தெரிந்து கொள்ளுகிறேன். தேவனுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் அவர்களை தெரிந்து கொள்வதில்லை. அதனால என்னமோ சீஷத்துவம் நம்ம சர்ச்ல எல்லாம் ஃபெயிலியர். சீஷத்துவம் நம்ம சர்ச்ல எல்லாம் வசனத்தின் அடிப்படையில யார் நடக்கிறாங்கன்றதை நம்ம ஒரு நாளும் கவனித்ததில்லை. வசனத்தை யார் கை கொள்றாங்கன்றது ஒரு நாளும் கவனித்ததில்லை. இன்னும் ரொம்ப பிராங்கா சொன்னா, தயவுசெய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அநேக நேரங்கள்ல வசனத்தின் பிரகாரம் நாமே நடப்பதில்லை. அதை பார்க்கிறவங்க அதை கை கொள்வதும் இல்லை. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன போலவே இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. என்ன வச்சுக்கோங்க, நானே வசனத்தை கை கொள்ளாதப்போ கை கொள்வாங்களா? அப்போ என் சபையில, நான் என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், என் சபையில ஏன் விசுவாசிங்க வசனத்தின் பிரகாரம் நடக்கலன்னா அதுக்கு பெரிய காரணம் யாரு? நான் வசனத்தின் பிரகாரம் நடந்தது அவங்க ஒரு நாளும் பார்க்கல. அதனால அவங்க வசனத்தின் பிரகாரம் ஒரு நாளும் நடக்கல. முடிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில நீங்கள் போய் சகல ஜாதியரும் சீஷனாக்கி இயேசு கிறிஸ்து சொன்னது எப்படி நிறைவேற்ற போறோம்? லெவல்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப் பார்த்துட்டோம். ஃபவுண்டேஷன் லெவல், மெச்சூர் லெவல், அட்வான்ஸ் லெவல். ஓகே, அஸ்திபார நிலை, முதிர்ச்சி நிலை. அட்வான்ஸ் லெவலுக்கு தமிழ் என்ன சொல்றாங்க? சரி, உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும், நீங்களே அதுக்கான எந்த வார்த்தை பொருந்தோ அந்த வார்த்தை தெரிஞ்சுக்க. ஃபவுண்டேஷன் லெவல்லே இந்த 9 குணங்களும் இருக்கணும். இந்த 9 குணம் இருக்கிறவங்க அந்த 9 குணத்தையும் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த அழைப்புல உபயோகப்படுத்தணும். அதன் அடிப்படையில் ஊழியம் செய்யணும். 3வது நிலை தான் ஒரு சபை குழுவை நடத்துகிற நிலை. ஆனா எல்லாரையும் நம்ம ஒரு சபை குழுவை நடத்துகிற நிலையில விட்டுட்டோம். இவங்களுக்குள்ள வசனம் இருக்குதான் நம்ம பார்க்கல. நிறைய பேருக்கு வேத ஞானம் இருக்கு, ஆனா அந்த வேத ஞானத்தை சீராய் பயன்படுத்துவதில்லை. அதன் பிரகாரம் நடக்கிறது இல்லை, அதன் பிரகாரம் ஊழியம் செய்யறதில்லை. அதனால ஊழியம் சரியா வளரல. நம்ம மனிதர்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் வேதத்தின் பிரகாரம் நடக்காத இயலாமையினாலே மற்ற விசுவாசிகள் மேல கோபப்பட்டு, மற்ற ஊழியக்காரர்கள் மேல கோபப்பட்டு, அது என்னுடைய சபையின் வளர்ச்சியை பாதிக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும், என்னுடைய சபை வளராமல் இருக்கிறதுக்கு என்னுடைய இயலாமையே காரணம். நான் வசனத்தை கை கொள்ளாத இயலாமையே இது காரணம். நான் வசனத்தை சரியா கடைபிடிக்கல, வசனத்தின் பிரகாரம் நடக்கல. என்னுடைய வாழ்க்கையில யாரும் இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. அதனால என் சபையில நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியல. முடிஞ்சு. சரி, உங்க சபையில ஒரு கூட்ட ஜனம் இப்படி எல்லாம் 9 குணமும் இருக்கிற ஒரு ஜனம் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்கள சீஷத்துவத்துக்குள்ள நடத்தணும், அவங்க சீஷர்களா மாத்தணும், அவங்களை கொண்டு அநேக சீஷர்களை உருவாக்கணும் நீங்க தீர்மானம் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல ஆரம்பிக்க போறீங்க? எந்த இடத்துல முடிக்க போறீங்க? இப்போ அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கிறாங்களா, இல்ல மெச்சூர் லெவல்ல இருக்காங்களா, இல்ல அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறாங்க? இந்த 3 லெவல் அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்கள டார்கெட் ஆடியன்ஸா வச்சு அவங்களுக்கு எந்த அடிப்படையில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க சிறந்த இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யர்களா மாறுவாங்கன்றது தான் நம்ம கவனமே. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வந்து வழி ஆயத்தப்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு யோவான் ஸ்நானனுடைய சீஷருங்க யோவான் கூட இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து கூட வந்துட்டாங்களே. இயேசு கிறிஸ்து வந்துட்டப்போ, இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிச்சிட்டப்போ யோவான் சீஷர்கள்லாம் இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டாங்களே. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி வராதவங்களை கூட பவுல், அகிலா, பிரிஸ்கிலா சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்க.
இப்போ எத்தனை சபைகள்ல இது நடந்துட்டு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பிறகு எத்தனை சபைகள் அவர்களை இயேசுவிடம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அந்த விசுவாசிக்கு என்ன தெரியும், என் குடும்பத்தை தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். இயேசுவை தெரியாது, இயேசுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது, இயேசுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியாது, இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னே தெரியும். ஆனா நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா வர்ஷிப் லீட் பண்ணுவாங்க, சர்ச் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, காணிக்கை எந்த வரைக்கும் அவங்க வந்துருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னு தெரியாத நிலையில இருக்கு. அப்ப எங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த பயணம் எப்படி போகுதுன்றது நம்ம ஒரு மார்க் பண்ணணும், ஒரு மேப்பிங் பண்ணணும். இந்த மேப்பிங்கின் அடிப்படையில் அவர்களை கொண்டு போகணும். மூன்றாவது, ப்ரோக்ராம் ஃபார் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். ஒரு சிறப்பான வேத பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கணும். பைபிள் ஸ்டடி, பர்ஃபெக்ட் பைபிள் ஸ்டடி அவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு? நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இந்த குழுவுக்கு. இப்படி நான் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்கலன்னு நீங்க சொல்றீங்களா உங்க சபையில? ஓகே, இப்ப நான் சொன்ன 9 குணம் இருக்கு இல்லையா, இந்த 9 குணங்கள் இருக்கிற ஒரு விசுவாசி என் சபையில இருக்கிறாங்கன்னு நான் சொல்றப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வந்துச்சா? யாரோ ஒருத்தருனா என் சபையில இந்த 9 குணங்கள் நிறைந்த ஒரு மனுஷன் என் சபையில இருக்கிறாங்கன்னு ஞாபகம் வந்துச்சா? அந்த ஒரு மனுஷனோ ஒரு 2 பேரோ 3 பேரோ அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள எந்த நிலையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? இல்ல என் சபையில ஒருத்தர் கூட இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? எத்தனை பேர் சபையில இப்படி நீங்க சொன்ன 9 குணங்கள் இருந்த எந்த மனுஷனும் இல்லைன்னு சொல்றீங்க? கஷ்டம் தான் கை தூக்கிறதுக்கா? 9 குணங்களும் ரொம்ப கஷ்டம். அதான் கை தூக்குறாரு. இல்ல யாருக்கு, யார் சபை விசுவாசிகள் நம்ம கிட்ட இருக்குது இல்ல, நம்ம கிட்ட இல்லையா? நம்ம கிட்ட இருந்தா உண்மையாலுமே யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சபையில இருப்போம். அப்படி ஒருத்தர்கிட்ட கூட இல்லைன்னா அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம கிட்ட இல்லைன்னு. நம்ம அப்படி இல்லைன்னு தயவுசெய்து தவறா எடுத்துக்காதீங்க. சப்ஜெக்ட் அது சொல்லு, சப்ஜெக்ட் அது சொல்லு. சரி, அவங்களுக்கு சிறப்பான பைபிள் ஸ்டடி நடத்தணும். சிறப்பான பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு நம்மளுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு பைபிள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்மளுக்கு பைபிள் தெரியலன்னா நம்ம ஒரு பைபிள் கிளாஸ் போய் அங்க நம்ம கருத்து வந்து சொல்லலாம். இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஓகே, சிறப்பான பைபிள் ஸ்டடி சொல்லணும். இந்தப்போ சீஷத்துவம் என்பது நான் ஒருத்தர் தானே நடத்துது. 10 பேருக்கு நம்ம சீஷத்துவத்தை நடத்த முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துவது. இது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்ப நான் ஒரு மனுஷனை சீஷத்துவத்துக்குள்ள நடத்துன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய விருப்பங்கள்ல மட்டும் தான் அவங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை எனக்கு நான் அம்பேத்கரை ரொம்ப விரும்புறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ரொம்ப விரும்புறேன், நான் அந்த மனுஷனுக்கு வசனத்தை சொல்றப்ப அம்பேத்கருடைய கொள்கையெல்லாம் சொல்லி கொடுத்துருது. இல்ல எனக்கு ஒரு சில குடும்பத்தை பிடிக்கும், ஒரு சில குடும்பங்களை பிடிக்காது. எனக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கோ அந்த வன்மத்தை அப்படி அவங்களுக்குள்ள கட்டிடுது. அவங்களும் நான் பார்க்கிற பார்வையில அவங்கள பார்க்கறது. எனக்கு ஒரு சில பாவங்கள் பெரிய பிரச்சனையா தெரியாது, ஒரு சில பாவங்கள் ரொம்ப பெருசா டார்ச்சர்ச்சி காட்டுற அளவுக்கு இருக்கும். அதை நான் அப்படியே ஹைலைட் பண்றேன். அப்போ ஒரு மனிதனை சீஷனாய் மாற்றுவது, சீஷத்துவத்துக்குள்ள நடத்துவது என்பது ஒரு மனுஷனை இன்னொரு கிறிஸ்தவனாய் மாற்றுவது. அப்போ ஒரு வாழ்க்கை, ஒரு மாறின வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை மாற்றுவது. ஒரு மாறின வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை மாற்றுவது, அல்லது ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை மாற்றுவது. அந்த நிலையில நம்ம இருக்கிறோமா? இல்ல நம்ம சபையில இத்தனை நம்ம உண்மையாகவே கடைபிடிச்சிட்டு இருக்கோமா? ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற அளவுக்கு நம்ம உபதேசத்தை சொல்லுகிறோமா? இயேசு கிறிஸ்துவோடைய ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற நிலையான ஒளி. அப்படி யாருன்னா பிரகாசமா இருக்கிறாங்களா? இல்ல நம்ம சபையில லைட் மட்டும் தான் பிரகாசமா இருக்கு? ஜோஷுவா இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். எத்தனை சபையில ஊழியக்காரர்களே பைபிள் ஸ்டடி தெரியாம அவர்களுடைய கருத்துக்களை வசனத்துக்கு பூசி வசனத்தை முன்ன வச்சிருக்காங்க. அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில நடக்கிறவங்க அவங்களுடைய சீஷர்கள் தானே. இப்ப நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, உலகத்துல இத்தனை டினாமினேஷன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவத்துல இத்தனை டினாமினேஷன் வர என்ன காரணம்? என்ன
யாரோ ஒரு மனுஷனோட உபதேசத்தை கடைபிடிச்சதால, யாரும் போய் வசனத்தை ஆராய்ச்சி பண்ணல. தெசலோனிக்கா சபையை பார்க்கிறோம், நிறைய சபை இருக்கிறவங்க பவுல் சொன்னதை வீட்டுல போயிட்டு சொன்னது பைபிள் இருக்குதா இல்லையா, வசனத்துல இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணாங்க. எத்தனை சபைகள்ல எத்தனை விசுவாசிகளுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்றது. மற்ற பிரசங்கத்தை கேட்காதீங்கன்னு தான் சொல்லி கொடுத்தோம். ஏன்னா நம்மளுக்கே எனக்கு புரியல, ஏன்னா நம்மளுக்கே ஒரு தெளிவு இல்லை. சீஷர்களை நடத்துகிற அந்த கான்செப்ட்ல அந்த ஒரு தெளிவு இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கையை மாற்றணும் நினைக்கிறப்போ அவர்களுடைய நம்பிக்கைகளை, அவங்க வாழ்க்கையில மதிக்கிற சில காரியங்களை எல்லாம் மாற்ற நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள் அந்த மனுஷங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்னுடைய மெயின் டார்கெட்டே அந்த காரியங்களை அந்த மனுஷங்களும் நீக்குவது தான். அது வேதத்தின் அடிப்படையில் சரியா தவறானது ஒரு நாளும் நான் கூர்ந்து கவனிப்பதில்லை. அப்போ நான் அல்டிமேட்டா என்னுடைய சீஷர்களா அவங்கள மாத்தி நிற்கனே தவிர ஆண்டுடைய சீஷரா மாத்தல. ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷரா அவங்கள நான் மாத்தல. ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷரா இல்ல, கிறிஸ்துவை போல இருந்ததால அவர்களுக்கு என்ன பேர் வந்துச்சு, கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு. அப்படித்தானே? அந்தியோகியால லுத்ரன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லுத்ரனுடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். மார்ட்டின் லூத்தருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். கால்வினிஸ்ட் எப்படி வந்தாங்க? ஜான் கால்வினுடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். இப்படித்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி வந்திருக்கணும்? கிறிஸ்துவை போல் நடப்பதாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படணும். இப்போ உண்மையாலுமே நம்ம கையில $70 போட்டு இருக்கிறதாலயோ இல்ல பேர் இருக்கிறதுனாலயோ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறோமா, இல்ல உண்மையாலுமே நமக்குள்ள ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? நம்ம சபைகள்ல கிறிஸ்துவை உபதேசிக்கிறோமா இல்ல கிறிஸ்துவத்தை உபதேசிக்கிறோமா? நமக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா இல்ல கிறிஸ்துவுக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? நமக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டு, நான் சொல்ல ஏன் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். நாம் யாருக்கு சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கை கிறிஸ்து மூலியமா மாற்றப்பட்டு இருக்கு? கிறிஸ்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாங்க. அப்போ எத்தனை சபைகளில அல்லது எத்தனை நபர்கிட்ட, இப்ப நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு ஃபேவரட்டான ஒரு மனுஷன் இருப்பாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு மனுஷன் இருப்பாங்க. அந்த மனுஷன் கிட்ட எவ்வளோ நம்ம வசனத்தை கடத்தி இருக்கோம், எவ்வளோ வசனத்தின் மூலியமா வாழறத சொல்லி கொடுத்துருக்கோம்? இல்லை. அடுத்தது, வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை மாற்றுதுன்ற விஷயம் வரப்போ யூசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்னு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்னா சில நேரங்களில் ஒரு சில அமைப்பின் அடிப்படையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம், ஒரு கோட்பாடின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம். இன்னும் நான் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ஸ்தாபனத்தின் உபதேசம் சபையில் அதிகமாக இருக்கு, பைபிளின் உபதேசம் கம்மியா இருக்கு. நம்ம ஸ்தாபனத்துக்கு ஆகாது என்றப்போ அது குறித்து நம்ம சபையில பேசுறதில்ல, அந்த உண்மையை குறித்து நம்ம சபையில பேசுறதில்ல. தெளிவா வசனத்தை போய் நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்ல. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் ஒரு 2 பேருக்கு, அதுல ஒரு மனுஷன் ஒரு குழுவுக்கு உபதேசம் பண்ணுவது. இப்போ பைபிள் ஸ்டடி நடக்குதுல்ல எல்லா சர்ச்லயும், உங்க பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் வராங்க? சர்ச்சில் இருக்க எல்லாரும் வராங்களா? ரொம்ப கம்மியான ஜனம் தான் வராங்க இல்ல, ஒரு 10 பேர் 15 பேர். அப்போ உங்க சபையில அந்த 10 பேருக்கு மட்டும் தான் வசனத்து மேல ஆர்வம் இருக்கு. உண்மையாலுமே அதுதான் விஷயமே. யாரும் டைம் இல்லாததாலலாம் இல்ல, அந்த 10 பேருக்கு தான் வசனத்து மேல ஆர்வம் இருக்கு. இப்ப அந்த 10 பேருக்கும் வசனத்தை தெளிவா சொல்லி இருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அந்த 10 பேரும் வசனத்தின் அடிப்படையில அவங்க நடக்கல, யாரோ 1-2 பேர் தான் அதன் பிரகாரம் நடந்திருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, நம்ம என்ன பண்றோம்னா அந்த 10 பேரும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு ட்ரை பண்றோம். எப்போ அந்த 10 பேர் மேல மிகுந்த அழுத்தத்தை நம்ம செலுத்துறோமோ, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நீ வளர்ந்துட்ட, ஆண்டவர் அவங்க மேல ஊழியத்தை வச்சிருப்பாரு, அழைப்பை வச்சிருப்பாரு, நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை, அவங்கள வசனத்தின் பிரகாரம் நடக்க நம்ம அனுமதிக்கிறது இல்லை. இவங்க 10 பேரை நம்ம எப்போ நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க.
சபையில பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை நடத்துறப்பவே 12 பேர்ல ஒரு யூதாஸ் இருந்தார். இருந்தாங்க தானே? இயேசு கிறிஸ்து குரூப்லயே யூதாஸ்னா நம்ம குரூப்ல நிறைய இருப்பாங்கல்ல. ஏன் நம்ம இந்த 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 நோக்கத்துல நம்ம ஏன் சபையை நடத்துறது இல்ல? ஆமா, எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு விரோதமா வருவங்க நம்ம குழுவிலே இருப்பாங்க, அதுவும் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, நம்ம தட்டுல சாப்பிட்டுங்களே இருப்பாங்க. ஆனா நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்னா, எல்லாரும் கண்ட்ரோல் பண்றதுனால இருக்கிறவங்களும் இழந்துடுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அதை எடுத்து நாங்கள் கத்தியில அறுத்து பீஸ் போட்டா இல்லை அந்த தோலை மெதுவா உரிச்சியா அது சொல்லியா வரும். ஓகே, இப்ப நான் அத எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற காரணத்தினால அது மேல அழுத்தத்தை போட்டா என்ன ஆயிடும்? அது ஸ்குவீஸ் ஆயிடும்ல, நசுங்கி அது ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும்ல. அப்படித்தான் நம்ம சபை விசுவாசிகள் நடத்தின்னு இருக்கோம்னு ஜோஷுவா சொல்றாரு. அதிகம் கண்ட்ரோல் பண்ணி அதிகமான அழுத்தம் போட்டு அவர்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கையை விட்டு ஒரு கட்டத்துல வேணா விட்டுறான்னு போயிடுறாங்க. யாருடைய கண்ட்ரோல்ல சபை இருக்கணும்? கிறிஸ்துவோடைய கண்ட்ரோல்ல தானே. ஏன்னா கிறிஸ்து தானே சபைக்கு தலை. எப்போ அது என்னுடைய சபைன்னு நான் நினைக்கிறேனோ அப்பதான் அது என் கண்ட்ரோல்ல வருது. இது ஆண்டுடைய சபைன்னு நினைக்கிறப்போ அது ஆண்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது இந்த மனுஷன் ஆண்டவரை சார்ந்த மனுஷன். காலையில ஐயா சொன்னார்ல, நான் நீ மாற்றம் 2 பேருக்கும். இங்க இருந்து பிரசங்கிக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு 6 தடவை என்கிட்ட பேசிட்டு பிறகு தான் 7வது தடவை நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொன்னார்ல. இதன் அடிப்படையில என்னைக்குமே நம்ம சபையில இருக்க ஜனங்களை நடத்துறதே இல்லை. என்னமோ நம்ம வானத்திலிருந்து இறங்கின தூதர்கள் போலவும் அவங்கெல்லாம் வீழ்ச்சி அடைந்த தேவ தூதர்களை போலவும் அவங்களுக்கு கடினமான பிரசங்களை சொல்லி 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 ஒரு கட்டத்துல அவங்க பைபிளே வேணான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கிறிஸ்துவமே வேணான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்ல அவங்களுக்கு சரியான தெளிவான பிரசங்கங்கள் போயிருந்தா, உபதேசங்கள் போயிருந்தா, கரெக்டான உபதேசங்கள் அவங்களுக்கு போயிருந்தா, ஒருவேளை இன்னொரு மத்தேயுவாகவோ இன்னொரு மார்க்காகவோ இன்னொரு லூக்காவாகவோ இன்னொரு யோவானாகவோ அவங்க வந்து இருக்கலாம். நம்மளே யூதாசா மாற சொல்லி கொடுத்துட்டு அவங்க யூதாசா மாட்டாங்கன்னு நம்மளே சொல்றோமே, இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, சபையில உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எனக்கு வசனத்தை குறித்து கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைச்சுக்குங்க. அந்த வசனத்துல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லலாம், கலாத்திற்கு எழுதின நிருபம் எனக்கு நல்லா தெரியும். அதை நான் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கேன், அது எக்ஸாம் எழுதிருக்கேன், அதை பாஸ் ஆயிட்டுக்கிறேன். இப்ப கலாத்திற்கு எழுதின நிருபத்தை மட்டும் நான் பிரசங்கம் பண்ணா, நான் உபதேசம் பண்ணா போதும். எனக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் தெரியாது. அப்போ அதை நான் சொல்லிக் கொடுக்குறப்போ எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்? தப்பா சொல்லிக் கொடுக்குறேன்ல. இப்போ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஆண்டு சாய்க்கு தெரியும், அவர் அதுல ஃபுல்லா தேர்ச்சி பெற்று இருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அவரை கூப்பிட்டு அதை சொல்லிக் கொடுக்க வைக்கணும். எனக்கு இது தேவனுடைய மந்தை என்ற கவனம் இருக்கணும். அதனால இவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் போகக்கூடாதுன்ற கவனம் இருக்கணும். அதுக்காக நான் உள்ள இருந்தோ சரி வெளியே இருந்தோ சரி ஆண்டவருடைய வசனத்தை வசனமாய் போதிக்கிறவர்களை கொண்டு வந்து இந்த சீஷர் குழுவுக்கு நான் உபதேசிக்கம் பண்ண வைக்கணும். இது உண்மை. இப்படி செய்யணும். நிறைய டைம்ல என்ன பண்றாங்கன்னா, விசுவாசத்தை குறித்து நல்லா பேசுறவங்க வாழ்க்கையில விசுவாச வீரர்களா இருக்கிறது இல்லை. ஜபத்தை குறித்து அதிகமான ஞானம் இருக்கும், ஜபத்தை குறித்து நல்லா பேசுவாங்க, அவங்க ஜம்ப் பண்ணிக்க மாட்டாங்க, கடன்கார்கிட்ட போய் நின்று ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்ல நின்று இருப்பாங்க. விசுவாசமும் ஜபமும் இருக்காது. ஸ்டேஜ்ல மட்டும் தான் ஆராதனை செய்வாங்க, வாழ்க்கையில ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்பேற்பட்டவர்கள் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடாது சபையில. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலும் தெரியும். வாயிலிருந்து சொல்ற ஒண்ணுமே அவங்க கடைபிடிக்க. அப்படி கடைபிடிக்கிறவர்களை நாம் சபைக்கு கூட்டிட்டு வரணும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா, என்ன யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பாங்க அவங்க சர்ச்சுக்கு, பதிலுக்கு அவங்கள நான் நம்ம சர்ச் கூப்பிட்டுருது. நன்றி கடனா 1-on-1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நீ எனக்கு இவ்வளவு காணிக்க கொடுத்த, நான் உனக்கு இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், பேலன்ஸ் ஈக்குவல், முடிஞ்சிச்சு. சபையை நம்ம கவனிக்கிறதே இல்லை.
இந்த மந்தையை கவனிக்கிறதே இல்லை. இவரு போன மாசம் பால் ட்ருக்கோலி அவர் ஒரு விஷயத்த சொன்னார் பாத்தீங்களா? நீங்க ஒரு சண்டே உங்க விசுவாசியை பார்க்கிறப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டியை பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டியை பார்க்கிறீர்கள். உங்க மனைவி கிட்ட யாராவது ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? அவர் கேட்டாருல்ல, எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும் அவருடைய மனைவி கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா, அவர் பார்த்து சும்மா இருப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சைலண்டா தான் இருந்தோம். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். பரவாயில்ல, என்கிட்ட இந்த தன்மை இல்லை, நான் இந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை கூட்டிட்டு ட்ரெயின் பண்ண வைங்கன்னு கேட்கறது தப்பே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே சபையுடைய ஆரோக்கியம் முக்கியம், சபையுடைய எண்ணிக்கை அல்ல. சபையுடைய ஆரோக்கியம் முக்கியம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிக்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். என் சபையில 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 10 பேருக்கும் சரியான உபதேசத்தை சொல்லி அந்த 10 பேருமே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களா மாத்தி உங்களை நான் லீடர்ஸா மாத்துறேன், நீங்க போய் ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றேன். இந்த 10 பேர் அவங்க என்ன போல 10 பேரை நடத்த வேணாம், ஒருத்தர் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நான் அந்த 10 பேருக்கு மட்டுமே சிறப்பான ஊழியத்தை செய்யறேன். அடுத்த வருஷம் சீஷத்துவத்துடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டே சீஷர்களை உருவாக்குவது. அவங்க போய் இன்னும் 10 பேரை உருவாக்குவாங்களே. அப்ப என் சபைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வராங்க? இன்னொரு 10 பேர் வராங்க. ஒருத்தரே வச்சுக்கலாமே. அப்போ இந்த 2 பேரு திரும்பி நான் அவங்களுக்கு சண்டே உபதேசம் பண்றேன். ஒரு 20 பேருக்கு நான் கரெக்டான வசனத்தை சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்துறேன். நான் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறத அவங்க பாக்குறாங்க, நான் சத்தியத்தின் பிரகாரம் வாழுகிறதும் பாக்குறாங்க. இங்க 2 விஷயம் இருக்குது. நான் பேசுறதும் நான் வாழுகிறதும், இது 2 அவங்க பார்க்கறாங்க. இதன் அடிப்படையில இன்னும் ஒரு 4 வருஷத்துக்குள்ள என் சபையில 100 பேருக்கு மேல வராங்க. இவங்கெல்லாம் யாருக்குன்னு சேர கூட்டம்? ஆண்டவருக்குன்னு சேருகிற கூட்டம். அப்ப என்னுடைய வேலை என்ன? அவர்களுக்கு கரெக்டான உபதேசத்தை, கரெக்டான வசனத்தை சொல்லுவது மட்டுமா? அதன் பிரகாரம் நான் வாழுறத அவங்க பார்க்கணும். நான் வாழுறத அவங்க பார்க்கணும். நான் வாடுறதையும் பார்த்து நான் சொல்றதையும் கேட்டு ஒரு கூட்ட ஜனத்தை அவங்க ஏற்படுத்துறாங்கன்னா இது சீஷத்துவம். இது சீஷத்துவம். இயேசு கிறிஸ்து 120 பேர் அவருக்கு சீஷருங்க. அதுல 72 பேரை வெளியே சுவிசேஷம் சொல்ல அனுப்பிட்டாரு. அந்த 72 பேர்ல 12 பேர் அவருக்கு பர்சனல் ஃபேவரட். 12 சீஷர்கள், அவங்க பேர் தான் நம்ம அதிகமா பேசுறோம். அந்த 12 பேர்ல ரொம்ப 3 பேர் இன்னும் க்ளோஸ். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேர்ல ஒரே ஒரு யோவான் கிட்ட மட்டும் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துக்கே சக்சஸ்ஃபுல்லா அவருடைய மனசின் ரகசியத்தை சொல்ல ஒரே ஒரு மனுஷன். அந்த 12 பேர்லயே ஒரு யூதாஸ், ஒரு பேதுரு. காட்டி கொடுக்க யூதாசும் மறுதலித்த பேதுரு. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலே இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊழியத்திலும் அப்படி இருப்பாங்க. அதனால நம்ம ஜெபத்துல ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த வாரம் நீங்க போய் இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், இந்த வாரம் நீங்க போயிட்டு சபையில இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் மாற எத்தனை பேர் விரும்புகிறேன்னு கேளுங்க. எல்லாரும் கை தூக்குவாங்க. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களாய் மாற இந்த குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும்னு சொல்லுங்க. 10 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. உங்களை நான் இந்த சீஷத்துவத்துடைய பணியில நடத்த விரும்புகிறேன், உங்களை நான் செகண்ட் லைன் லீடர்ஸா மாற்ற விரும்புகிறேன், நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கோம்னு சொல்லுங்க. யாருன்னா 1-2 பேர் கை தூக்குவாங்க. அந்த 1-2 பேருக்கும் மனசுல விருப்பம் இருக்கணும், அவங்க தானா முன் வரணும். யாருமே ப்ரெஷர் பண்ணி அவங்கள சீஷர்களா மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு யாருமே நம்ம கட்டாயப்படுத்தியோ அவங்க மேல அந்த சீஷத்துவத்தை திணிச்சோ அவங்கள சீஷர்களா மாற்ற முடியாது. சொந்த விருப்பம் இருக்கணும் அவங்களுக்குள்ள. உண்மையாலுமே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன், உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துக்கு சீஷனாய் மாறுன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கணும். சொல்றப்ப தெளிவா சொல்லிடணும், மனோவுடைய சீஷர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள்.
ஏன்னா மனோவே இயேசு கிறிஸ்துடைய சீஷனா தான் வாழணும். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இல்ல எங்க சபையில இதெல்லாம் இல்ல, இப்ப இதுக்கெல்லாம் எந்த ரிசோர்ஸஸும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கு. எங்க பைபிள் ஸ்டடி நடக்கிறதே அந்த காரணத்துக்காகத்தான். உங்களை எல்லாம் அப்டேட் பண்ணி பாஸ்டர் ராஜமாணிக்கம் திருச்சியில இருக்காரு. அவர் சீஷத்துவத்தோட எக்ஸ்பர்ட். அவர் நம்ம சவுத் இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிறந்த சீஷன், இயேசு கிறிஸ்துடைய சிறந்த சீஷன். சீஷத்துவத்தை ரொம்ப பெர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரொம்ப அழகா சொல்வார். அவர் என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்ப சொன்னாரு, இங்க பைபிள் காலேஜ்க்கு வந்ததுலேருந்து என் சபையுடைய வளர்ச்சி மாறிடுச்சு மனோ. நான் சபை பைபிளின் பிரகாரம் என் சபையை நடத்த ஆரம்பிச்ச அப்பத்திலிருந்து என்னுடைய சபையில எல்லாம் மாறிடுச்சு, எல்லா உபதேசங்களும் மாறிடுச்சு, சபையுடைய எண்ணிக்கையும் மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்துல பெரிய வளர்ச்சி வந்துடுச்சுன்னு சொன்னார். இதை விட சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு சபை மாறுகிறது என்றால், சபையில வசனத்தின் அடிப்படையில வளர்ச்சி வருகிறது என்றால் அதோட சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லை. இல்ல என்னால இவ்வளவு தெளிவான உபதேசத்தையோ சொல்ல முடியாது, எனக்கே நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அவங்களும் உங்க கூட கூட்டிட்டு வந்துருங்க. ஆண்டவர் உண்மையாலுமே சீஷர்களை உருவாக்குகிற சீஷர்களாய் உங்களை மாற்றுவார், சீஷர்களை உருவாக்குகிற சபையாய் உங்களை மாற்றுவார். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னா நான் சொன்னது தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஜோஷுவாவோட நோட்ஸ் அவ்வளோ கடினமா தான் இருந்துச்சு. கடைசியான ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சீஷர்த்துவம் என்பது ஒரு மனுஷனுடைய பிளான் இல்லை, அது ஆண்டோடைய பிளான். ஓகே, சீஷர்களை உருவாக்குறது இயேசு கிறிஸ்துவோடைய பிளான். அவரே 12 சீஷர்ல 11 பேர் தான் அவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருந்தாங்க, அதுலயும் ஒரு பேதுரு. ஆனா அந்த பேதுரு கூட இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் யாருமே அவர்களுடைய சீஷர்களா மாத்திக்க ஒரு நாளும் ட்ரை பண்ணல. நாமளும் நம்முடைய சபையை இயேசு கிறிஸ்துவோடைய சபையாய், இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களாய் மாற்றுவோம். சீஷர்த்துவத்தின் மூலியமா தான் சபைக்கு ஆரோக்கியம் கிட்டும், சபையுடைய வளர்ச்சியும் இருக்கும். சீஷர்த்துவம் அல்லாத, ஆரோக்கியம் அல்லாத சபை பலவீனமான சபை. அப்ப சபையுடைய ஆரோக்கியம் முக்கியம், சபையுடைய எண்ணிக்கை முக்கியம் அல்ல. சபையுடைய ஆரோக்கியத்துக்காக சீஷர்த்துவம் முக்கியம். கர்த்தர் தாம் இந்த வசன கிளாஸ் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.